வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணெய் கொள்ளும். அத்தியாயம் 9. யார் வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண வேண்டாம், வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லும். தனது செக்ரட்டரியிடம் உரைத்துவிட்டு சந்திரிகாவுடன் தனது அறைக்குள் நுழைந்தான் பரதன். முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தா எனக்காக கேன்சல் பண்ண வேண்டாம் பரதன், நீங்க பாருங்க. எங்கே அவனது வேலை நேரத்தை கெடுக்கிறோமோ என்ற தயக்கம் அவளுக்கு. அப்படி எதுவும் இல்ல சந்திரிகா, இப்படி சொன்னால்தான் சில விஷயங்களை அவங்களே டீல் பண்ணி அனுப்புவாங்க. இல்லைனா நொடிக்கு 3 தடவை கதவை வந்து தட்டிட்டு இருப்பாங்க. இருவரும் மடிக்கணினியின் முன் அமர்ந்து தங்களது வேலைகளை தொடங்கிவிட்டனர். தனக்கு இருக்கும் அத்தனை சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டாள் சந்திரிகா. என்னதான் இவ்வளவு காலம் வேலை செய்திருந்தாலும் தனியாக தொழில் தொடங்குவது என்பது சற்று பெரிய விஷயம் அல்லவா? எனவே தனக்கு தேவையான விவரங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். இவ்வளவு நாலேஜா இருக்கீங்க, அப்புறம் ஏன் படிச்ச துறையை விட்டுட்டு வேற தொழிலை செய்துட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் பிடிக்கும், அதனால படிச்சேன். நானும் அந்த வேலையைத்தான் செய்வேன்னு போயிட்டா குடும்ப தொழிலை யார் கவனிக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் அப்பாவும் பெரியப்பாவும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? வைத்து அவன் பேசிய பேச்சில் அவளுக்கு அவனுக்கும் குடும்ப தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை. வாரிசு என்ற முறையில் பங்குதாரரை ஒழிய அந்த பக்கம் செல்லவே மாட்டான். தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து படித்து தனக்கென ஒரு அடையாளத்தையும் உருவாக்கி கொண்டான். சொல்லப்போனால் அந்த அடையாளத்தை உருவாக்கி கொள்ள பரதன் விட்டு கொடுத்தான். அவனும் பிடித்த தொழிலைத்தான் செய்வேன் என்று போயிருந்தால் மூத்தவன் என்ற முறையில் வேறு வழியில்லாமல் குடும்ப தொழிலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நரசிம்மனைத்தான் வந்து சேர்ந்திருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸை நீங்களும் உங்க அண்ணனும் ஷேர் பண்ணிக்கிட்டா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ்லயும் கவனம் செலுத்த முடியுமே. இதை பத்தி அண்ணன் கிட்ட பேசி பாருங்க, அவள் கூறிய போது அவன் மெலிதாக தலையாட்டி சிரித்தான். இல்லங்க, இப்பவே அண்ணன் கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி தான் பறந்துட்டு இருக்கிறாரு. இதுல இந்த தொழிலும் சேர்ந்துக்கிட்டா கிடக்கிற கொஞ்ச நஞ்ச ரெஸ்டும் அவருக்கு கிடைக்காம போயிடும். இட்ஸ் ஓகே, இதையுமே நான் விரும்பித்தான் பண்றேன். புன்னகை முகமாய் பதில் கொடுத்தவனின் வார்த்தைகளில் அவன் அண்ணனின் மேல் வைத்திருக்கும் பாசம் பளிச்சிட்டது. சோ லவ்லி. இந்த வார்த்தைகளை கேட்டபடியே புயலாய் கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே நுழைந்தான். வேறு யார்? நரசிம்மனேதான். அந்த இடத்தில் அவன் சந்திரிகாவை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை போலும். அவளை கண்டதும் புருவங்கள் முடிச்சிட அவள் பேசிய வார்த்தைகள் வேறு காதுக்குள் ஒலிக்க பார்வை சுடும் எரிமலையாய் அவளை முறைத்தது. மடிக்கணினியை பார்ப்பதற்கு வசதியாக இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். கண்ணியமான இடைவெளி இருந்தாலும் அவன் கண்களில் அந்த நெருக்கம் மட்டும்தானே பட்டு தொலைக்கும். அவ்வளவுதான். அவன் மலையேற இது போதாதாம். அவனை கண்டதும் முதலில் அதிர்ந்தவள் பின் தன்னை சுதாரித்து எதையோ வாய்க்குள் முனகிக் கொண்டாள். அவள் இதழசைவை கூர்ந்தபடியே பார்வை தம்பியை நோக்கி திரும்பியது. அண்ணா, நீங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் பரதா? உன் மொபைல் என்னாச்சு? எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நானும் சந்திரிகாவும் முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாமேன்னு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். அண்ணனுக்கு பதில் கூறியபடியே மொபைலை உயிர்ப்பித்தான் பரதன். நல்லா டிஸ்கஸ் பண்ணி தொலைச்ச. மில்லுல ஏதோ ப்ராப்ளம். அப்பாவும் சித்தப்பாவும் மாறி மாறி உனக்கு கால் பண்ணிட்டு நீ எடுக்கலைன்னதும் எனக்கு கூப்பிட்டாங்க. உன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செஞ்சு விசாரிச்சா சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னார்னு பதில் வருது. அதுதான் நான் நேர்லயே வந்தேன். ஓ சாரி அண்ணா, நான் கவனிக்கலாம். அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆதிசேஷனிடமிருந்து பரதனுக்கு அழைப்பு வர அதை செவிமடுத்தவாறு வெளியேறினான் அவன். தம்பி வெளியேறியதும் பார்வை பெண்ணவளை முறைத்தது. எப்பொழுதும் அவனது தீப்பார்வையில் தடுமாறி நிற்பவள் அன்று ஏனோ இதழோரம் எட்டி பார்த்த சிறு கேலி புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள். மனதில் என்ன நினைத்தாளோ, முகம் நக்கலுடன் அவனை நோக்கியது. தனக்குத்தானே தலையாட்டி கொண்டவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறும் முயலாம். தன்னை கடந்து சென்றவளின் கரம் பற்றி நிறுத்தியிருந்தான் நரசிம்மன். கையை விடுங்க. நான் உள்ளே வந்ததும் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தையே. எதடி முணுமுணுத்த? இடுங்கிய பார்வை அவளையே கூர்மையாய் அளவிட அவளுக்கு சற்று அதிர்ச்சிதான். அதை அவன் கவனித்திருக்க மாட்டான் என்றல்லவா நினைத்தாள். எதுவும் இல்லையே. அவசரமாக மறுத்தவளின் தடுமாற்றமே எதுவோ இருக்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்திவிட வேகமாக இடையை பற்றி சுழன்று இழுத்தவன் அருகில் இருக்கும் சுவரில் அவளை சாய்த்து ஒரு புறம் கையூன்றி சிறை செய்தான். என்ன? மிரண்டு விழிகளை விரித்தவளின் அந்த கருவண்டு நயனங்களுக்குள் சத்தமே இல்லாமல் தொலைந்து போனான் அந்த முரட்டுக்காரன். இந்த கருவிழிகள் அவளிடம் அவனை முதலில் ஈர்த்த விஷயமே இந்த பார்வைதான். ஒரு பாடல் வரிகள் உண்டு. காரிகையின் இந்த கருவண்டு விழிகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு இந்த பாடல் வரிகள் தான் நினைவில் வரும். பகல் நேரத்தின் வேலைகளையும் இரவு நேரத்தின் உறக்கத்தை பார்த்து கொண்டே வாழ்ந்து விடலாம் என்றும் பெண்மைக்கே உண்டான மிரட்சியையும் அந்த கண்கள் பிரதிபலிக்கும்.
அதே சமயம் ஆண்மைக்கே உண்டான ஆளுமையையும் அது பிரதிபலிக்கும். ஒரே ஒரு முறை இந்த கண்கள் தன்னை கண்டு நாணத்துடன் இமை சிமிட்டி தாழ வேண்டும் என்பது அவனது வெகுநாளைய விருப்பம். இதுநாள் வரை அது நடந்ததே இல்லை. அவன் கோபம் கொள்ளும் சமயங்களில் சிறு பயத்தை காட்டும் அந்த கண்கள் சில சமயங்களில் பயத்தை விட்டொழித்து அவனை உறுதியுடன் எதிர்த்து நிற்கும். ஒரு வேளை கூட நாணம் கொண்டு தாழ்த்தியது இல்லை. அழகிதாண்டி, 8 வருஷம் ஓடிப்போனாலும் கூட உன் அழகு கொஞ்சம் கூட குறையவே இல்ல. சொல்லப்போனா அதைவிட பல மடங்கா கூடியிருக்குது. ரசித்து கூறியவனின் பார்வை பெண்ணவனிலிருந்து மெல்ல மெல்ல கீழிறங்கியது. திறந்து அவனை பித்தம் கொள்ளச் செய்யும் இதழ்கள். அவனது நெருக்கத்தை தாங்க முடியாத அதிர்ச்சியில் லேசாக இதழ் பிரிந்து அவள் நின்ற நிலை. அப்பப்பா, இப்பொழுதே குனிந்து கவ்விக்கொள்ள வேண்டும் போல் தாபம் பொங்கிப் பெருகியது. இளம்பச்ச வண்ணச் சுடிதார் அணிந்திருந்தவளின் சங்கு கழுத்தை தாண்டி அவன் பார்வை பயணிக்க, அவசரமாக துப்பட்டாவை இழுத்து விட்டு கொண்டவளின் செய்கையில் அவன் பட்டென்று நிமிர்ந்து அவள் முகம் நோக்கினான். அவனது கண்கள் அவளிடம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லின. இருவருக்குமே கடந்த காலம் நினைவில் வந்ததோ என்னவோ. அது கொடுத்த வழியில் அவன் முகம் கோபத்தை தத்தெடுத்துக் கொள்ள, பெண்ணவளோ வேதனையுடன் விழிகளை மூடித்திருந்தாள். நான் பார்க்க கூடாது, ஆனா அதற்கு மேல் பேச வந்தவனை ப்ளீஸ் என்று அவளது கண்ணீர் குரல் தடுத்தது. அசிங்கமா எந்த வார்த்தைகளையும் விட்டுடாதீங்க சிம்மன், ப்ளீஸ். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. சட்டென்று கண்களில் கண்ணீர் அரும்பிவிட குரலோ கமறியது. இவ்வளவு வேதனைப்படுறவ எதுக்காகடி அப்படி ஒரு காரியத்தை செய்தான்? நீ பொய்த்து போனேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்ப முடியலையே. இட்ஸ் பெயினிங் சந்திரிகா. கோபத்துடன் ஆரம்பித்தவன் வலியுடன் முடித்து வைத்தான். எப்பொழுதும் முரட்டுக்காலை போல சிலும்பிக் கொண்டு நிற்பவனையே பார்த்து பழகியவளுக்கு வலி சுமந்த அவனது முகம் என்னவோ செய்தது. அவன் கண்களில் விரவிய வலி நேராக அவள் இதயத்தை சென்று தாக்க, இழக பார்த்த மனதை தேற்றி நிமிர்ந்தவள், அதுக்கான காரணத்தை நான் அன்னைக்கே சொல்லிட்டதான் ஞாபகம் என்றாள் எங்கோ பார்வையை விரித்தபடி. அவ்வளவுதான். அவள் அன்று சொன்ன வார்த்தைகள் இன்று காதில் ஒலித்ததோ என்னவோ. அவனது முகம் ஆக்ரோஷமாய் மாறியது. மறுகணமே அவளது முகத்தில் தெரிந்த அழுத்தத்தில் அவன் முகம் மாறியது. அவளை அடித்து துவைக்க வேண்டும் போல் பொங்கி வந்த ஆத்திரம். ஓகே, அதுதான் அன்னைக்கே உனக்கு எது தேவைன்னு தெளிவா சொல்லிட்டியே. இன்னும் இப்ப நம்ம பிரச்சனை. நான் உள்ளே வந்த போது என்னமோ நீ சொன்ன. என்ன சொன்னேன்னு சொல்ல, உன்னை விட்டுடுறேன் என்றவனின் பார்வை அவள் விழிகளுக்குள் ஊடுருவியது. அவளிடம் மீண்டும் தடுமாற்றம். நான் எதுவும் சொல்லலாம். அவனை சந்திக்க முடியாமல் அலைப்பாய்ந்த விழிகளை பார்த்தபடியே அவனது ஒற்றைக்கரம் உயர்ந்து சென்று பெண்ணவளின் இடையில் அழுந்த பதிந்தது. அவ்வளவுதான். இந்த ஒற்றை ஸ்பரிசமே அவளது உலகத்தை நிறுத்தச் செய்வதற்கு போதுமானதாக இருந்தது. அதிர்ச்சியில் விழிகள் விரிய உறைந்து போய் அவனை பார்த்தாள் பெண்ணவள். பொய் என்றான் அவன் அவளது விழிகளை விட்டு பார்வையை அகற்றாமல். இல்ல, உண்மையிலுமே நான் எதுவுமே. கூறிக்கொண்டே வந்தவளின் வார்த்தைகள் இடையில் அவனது கரம் கொடுத்த அழுத்தத்தில் திணறிப்போய் நின்றது. இந்த லிப்ஸ் என்னை பார்த்த உடனே என்னமோ சொல்லுச்சு. என்னன்னு சொல்லாம நான் விடமாட்டேன். ஒற்றை கரம் சுவரில் ஊன்றியிருக்க, இன்னொரு கரம் வெகு அழுத்தமாய் அவளது இடையில் பதிந்திருந்தது. அவனது நெடுநெடு உயரத்திற்கு அவள் அவனது தோள் வரைதான் இருந்தாள். எனவே அவளை நோக்கி லேசாக குனிந்திருந்தவனின் மூச்சுக்காற்று வந்து அவள் முகத்தில் மோதுவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது அத்தனையையும் விட அவனது வாசனை, அவனுக்கே உரித்தான பிரத்யேக வாசனை அவளை தன்னிலை இழக்கச் செய்தது. தலையாட்டியவளின் முகம் நோக்கி அவன் குனிய, அவளோ அவசரமாக, வந்துட்டாரு நரசிம்மான்னு சொன்னேன் என்றாள். பொய் என்றவன் மேலும் அவளை நெருங்க, முன்னுச்சி சிகை வந்து அவளது கழுத்தில் குறுகுறுப்பு மூட்டியது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு நின்றவள், வந்துட்டான் சிம்மான்னு சொன்னேன் என்றாள் பதட்டத்துடன். இப்பவும் பொய். முகம் நோக்கி குனிந்தவனின் உதடுகள் பெண்ணவளின் துடிக்கும் இதழ்களுக்கு வெகு அருகே நெருங்கிவிட்டது. சிறிதளவு முன்னேறினாலும் கூட அந்த முரட்டு உதடுகள் அந்த மென் இதழ்களை சிறைப்பிடித்து விடும் என்னும் நிலைமை. ஐயோ, வந்துட்டான் என்னுடைய சிம்மான்னு சொன்னேன், போதுமா? படபடவென்று கொட்டி தள்ளியவள் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். அவன் என்ன நினைப்பானோ என்ற சங்கடம் அவளுக்கு. அவனது அருகாமை வேறு இதயத்திற்குள் ஒரு பிரளயத்தையே நடத்தி கொண்டிருக்க மூச்சு தாறுமாறாக வெளிவந்தது. உன்னுடைய சிம்மாவா? அவனது கேள்வியில் விழிகளை திறந்தவள் அவனது கண்களை ஏறிட்டாள். ஒற்றை புருவத்தை மட்டும் வசீகரமாய் உயர்த்தியவனின் பார்வையில் என்னவோ ஒன்று இருந்தது. அது. அவள் திக்கி திணற, அவனோ இடையிலிருந்த தன் கரத்தின் அழுத்தத்தை கூட்டினான். உன்னுடைய சிம்மாதாண்டி. யாருக்கும் அடங்காதவன் உன்னுடைய இந்த பார்வையில் அடங்கி நிற்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனால் நீ ஏண்டி பொய்த்து போன? சிம்மன் கேட்டா மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவ. ஃபாரின்ல இருந்தவ அங்கேயே இருந்து தொலைச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்கு என் கண் முன்னாடி வந்து என் உயிரை குறைக்கிற? பல்லை கடித்து கொண்டு அவன் திட்ட, அவளோ அமைதியாய் நின்றிருந்தாள்.
உடனே அமைதியாகிடுவியே. நீ எப்படியோ போ, எனக்கு கவலை இல்ல. இனி என் தம்பியை பார்த்து பேசுற வேலையை வச்சுக்காதே. அன்னைக்கே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், என் குடும்பத்தை விட்டு தள்ளி நில்லு. இல்ல, பிசினஸ் விஷயமாத்தான் உங்க தம்பி கிட்ட பேச வந்தேன். பிசினஸா? உனக்கென்ன பிசினஸ்? கேள்வி கேட்டவனின் முகம் சுழித்திருந்தது. அவள் அவனது தம்பியுடன் பேசியதால் வந்த முகச்சுளிப்பு அது. கல்யாணம் முடிஞ்சு வேற வேலையை தானே தேடணும். பேசாம நாமளே சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆரம்பிக்கலாமான்னு அளித்தாள் அவள். எதுங்கிற பேர்ல இங்கேயே உட்காந்துக்க பிளான் பண்றியா? ஐயா சாமி, இங்க உங்க மதுரையில உட்கார்ந்துகிட்டு நான் என்ன சாஃப்ட்வேர் பிசினஸ் செய்ய முடியும்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் சென்னையில தான் பண்ணுவேன். சாஃப்ட்வேர் உலகம் அது. அவளது கண்களில் மின்னிய கனவு அவள் அந்த மென்பொருளின் மீது வைத்திருக்கும் காதலை பறைசாற்றியது. அவனோ அவள் சென்னையை குறிப்பிடுவதாக நினைத்து கொண்டான். ஏன், இந்த மதுரையில தானே நீயும் பிறந்து வளர்ந்த. இங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிற? ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்தா நம்ம வேரை மறந்துடுவியா? அதற்கும் சீறிக்கொண்டு நின்றவனைக் கண்டு அவளுக்கு ஆயாச பெருமூச்சு எழுந்தது. கடவுளே, இப்ப எதுக்கு மதுரை மண்ணுக்கு எதிரா என்னை கோர்த்து விடுறீங்க? நானும் இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்தவள்தான். உங்களுக்கு இருக்கிற அதே பாசம் எனக்கும் இருக்குது. நீங்க தான் உங்க தங்கச்சி இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஃபாரினுக்கும் போகக்கூடாது. அதனால சென்னையில பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னேன். நீளமாக அவள் கொடுத்த விளக்கத்தில் அவன் அமைதியாகி விட்டான். தள்ளுங்க, நான் போகணும். அவனது நெருக்கம் வேறு ஒரு மாதிரி அடிவயிற்றில் அவஸ்தையை கிளப்பிவிட அதே அவஸ்தையுடன் தான் முணுமுணுத்தாள். தள்ளி நிற்காம கிட்ட நின்னு கொஞ்சவா போறேன். தள்ளி நிற்க சொன்ன கடுப்பில் சிடுசிடுத்தவன் மருந்துக்கும் தள்ளி நிற்கவில்லை. நீங்க இன்னும் தள்ளி நிற்கலாம். அவள் விழிகள் கேள்வியுடன் அவனை ஏறிட்டது. என்னை தள்ளி நிற்க சொல்றதை விட்டுட்டு நீ முதல்ல என் தம்பிக்கிட்ட இருந்து தள்ளி நில்லு. ஃபாரின் போய் நீ படிச்சுட்டு வந்த படிப்பை விடவா இவன் சொல்லி கொடுத்துட்டு போறான். இது ஒரு சாக்குன்னு இவனை மீட் பண்ண வர்றது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தது வெறும் புத்தக படிப்பு மட்டும்தான். அனுபவம் தர்றதை வேற எதுவும் தந்துடாது. உங்க தம்பிக்கு இந்த ஃபீல்டுல நிறைய நாலேஜ் இருக்குது. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவர் சொன்னாரு. பேசிக்கொண்டே சென்றவள் நக்களுடன் அவன் பார்த்த பார்வையில் பேச்சை நிறுத்தினாள். என்ன? உண்மைதான், அனுபவம் தர்றதை வேற எதுவும் தந்திடாதுதான். ஒரு மாதிரி குரலில் அவன் கூற சட்டென்று அவள் முகம் கருத்து போனது. சில விஷயங்கள்ல உனக்கு நிறைய அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கத்துக் கொடுக்கிறது. நெருக்கத்தை அதிகப்படுத்தியவனின் கரம் உயர்ந்து சென்று அவள் இதழ்களை வருடிவிட பட்டென்று அவன் கரத்தை தட்டிவிட்டவள் அவன் நெஞ்சில் கரம் வைத்து தள்ளிவிட்டாள். உண்மையைத்தானே சொன்னேன். ஏன் உன் முகம் கோபத்துல இப்படி சிவக்குது? இலகுவாக ஒற்றை புருவத்தை உயர்த்தினாலும் கண்கள் என்னவோ கோபத்தில்தான் மின்னியது. ஒன்றும் பேசாமல் வெளியேற போனவளை அவனது சொடக்கிடல் தடுத்து நிறுத்தியது. திரும்பவும் சொல்றேன், உன் நிழல் கூட என் குடும்பத்து மேல படக்கூடாது. என் தம்பிக்கிட்ட பேசுறதை இனி நான் பார்த்தேன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி வரும். அமைதியாக வந்தாலும் வார்த்தைகளில் அவ்வளவு அழுத்தம். என்னை அவ்வளவு வெறுக்கிறீங்களா சிம்மன்? வலியுடன் வந்த அவளது கேள்வியில் அவன் அசையாமல் நின்று விட்டான். ஆம் என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? அவனது உயிரின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து வழிந்து கொண்டிருப்பவள் அவள் ஒருத்திதான். பெண்களை கண் பார்வையிலேயே தள்ளி நிறுத்தும் அவன் பார்வை விழுந்தது என்னவோ அந்த ஒரு பெண்ணிடம் மட்டும்தான். இரும்பால் ஆன அவனது இதய கதவை அனுமதியே இல்லாமல் உடைத்துவிட்டு சட்டமாய் உள்ளே வந்து அமர்ந்தது அவள் ஒருத்தி மட்டும்தான். இந்த ஜென்மம் என்றல்ல, இன்னும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட அவனால் அவளை வெறுக்க முடியாது. அந்த அளவிற்கு காதல் அவனுக்கு அவள் மீது. ஆனால் இதை ஒத்துக்கொள்ள காதலை மறைத்திருந்த கோபம் தடுத்தது. உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேனோ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். வெறுப்பில் தோய்ந்து வந்த வார்த்தைகளில் வேதனையுடன் விழிகளை மூடி திறந்தவள் அடுத்த கணம் வெளியேறிவிட்டாள். தொடரும்.